லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்ட்டா? ம். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே கைஸ். ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டைல்ஸ யூஸ் பண்ணி நம்ம என்ன அவுட்புட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, லைக் இந்த மாரியான அவுட்புட் வந்து நம்ம எடுத்திருப்போம். அதாவது ஒரு ஹெட்டருக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டைல்ஸ் குடுக்குறோம். இந்த இடத்துல நான் ஹோவர் எப்படி பண்றது? அண்ட் அனிமேஷன்ஸ். பர்ட்டிகுலரா அனிமேஷன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்மூத் அனிமேஷன்ஸ், பவுன்ஸ் அப், ஃபேட் இன் லெஃப்ட். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது? அண்ட் நான் இந்த இடத்துல இமேஜ் கிட்ட ஹோவர் கிட்ட கொண்டு போனேன்னா, எனக்கு வந்து இமேஜ் வந்து கலர் மாறுது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது? அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ, அதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ, இந்த கிளாஸ்ல அதோட கன்டினியூட்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ நெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அபௌட் டேபிளுக்கு கலர் குடுக்குற வரைக்கும் பார்த்தோம். ஸோ, இந்த கிளாஸ்ல நம்ம கார்ட்ஸ்லேருந்து அதாவது ஒரு நிமிஷம். இந்த இது வரைக்கும் பார்த்தோம். இந்த டேபிள் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த செக்ஷனுக்கு நான் வரேன். இந்த செக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல எனக்கு வந்து இப்படி இருக்கு. ஸோ இத நான் வந்து ஒரு கிரிட் கிரிட் டைப்ல கொண்டு வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட HTML கோட நான் செக் பண்றேன். ஸோ என்னோட HTML கோட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கான நேம் நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, கார்ட்ஸ் அதாவது அப்படின்னு நான் கால் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளூரலா நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா, கார்டு அப்படின்னு 2 டிவ் இருக்கு. 2 கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத நான் மொத்தமா ஃபர்ஸ்ட்டு கால் பண்றேன். அதாவது நான் என்ன பண்றேன், மொத்தமா ஃபர்ஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்குள்ள நான் நெக்ஸ்ட்டு உள்ள பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கார்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இந்த கார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டைல் பண்ண போறேன்னா, இந்த இடத்துல டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். கிரிட்னா என்ன அப்டின்னா, நீங்க உங்க கேலரிய ஓப்பன் பண்ணுங்க. உங்க ஃபோன்ல கேலரீஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் ஆப்ப நீங்க உள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னா, அது எல்லாமே எப்டி இருக்குன்னா, ஒரு கிரிட் ஃபார்மேட்ல இருக்கு. லைக் எப்டின்னா, இப்ப நீங்க அந்த அவுட்புட்ட பாருங்க. இந்த அவுட்புட் எனக்கு எப்படி இருக்குன்னா, கிரிட் ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது இது ஒண்ணு அப்படிங்கிற மாரியான கிரிட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இத நம்ம ரியலா நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோன்ல கேலரி இருக்குல்ல. ஸோ கேலரிக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, உங்க ஃபோட்டோ ஒவ்வொன்னும் கிரிட் ஃபார்மேட்ல இருக்குல்ல. ஸோ இத தான் நம்ம கிரிட் அப்படின்னு நம்ம சொல்றேன். ஸோ இந்த இடத்துல கிரிட்டோட டெம்ப்ளேட் காலம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபிட் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆட்டோ ஃபிட் அப்படிங்கிறத குடுக்கல பதிலா நான் ஆட்டோ ஃபிட் குடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஆட்டோ கரெக்ட் இல்லாம திருப்பி கீழ வருது. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு கிரிட் ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கு தானே அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அதோட சைஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் இன்னமும் கார்ட்ஸ் அங்க ஆட் பண்ணேன்னா, அது என்ன ஆகும்னா, ஆட்டோ ஃபிட் ஆயி, அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஈச் கிரிட் ஒவ்வொரு கிரிட்டுமே எனக்கு வந்து 280 பிக்சல்ல இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல நான் மாத்துனேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு கிரிட்டோட சைஸ எனக்கு மாத்த தேவையில்ல. இந்த ஒரு இடத்துல நான் மாத்துனேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்ட்ஸ்ல இருக்க எல்லா கிரிட்டோட சைஸுமே எனக்கு வந்து மாறிடும். ஸோ இது எதுக்காக நான் இந்த இடத்துல இந்த கார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ஷேப்ல இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது அங்க ஒரு இடத்துல உனக்கு இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மொத்த எல்லா கார்ட்ஸுக்குமே நான் கிரிட்டோட சைஸ் என்ன குடுத்துருக்கேன் அப்டின்னா, 280 பிக்சல் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்டின்னா, கேப்.
கேப் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிரிட்டுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், 25 பிக்சல் கேப் குடுத்துருக்கேன். ஸோ, அப்ப அந்த கேப் மூலியமா எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்மூத்தா இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது 25 பிக்சல் நான் கேப் குடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு நீட்னஸ் வந்து எனக்கு இங்க தெரியும். ஸோ, இதனால நான் வந்து அந்த இடத்துல நான் அப்படி குடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கார்டுக்கு பேக்கிரவுண்ட் குடுக்குறேன். ஈச் கார்டுக்கு நான் பேக்கிரவுண்ட் குடுக்குறேன். ஸோ, அதனால நான் ஒயிட் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். பேடிங் அதாவது ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து என்ன குடுத்துருக்கேன், பேடிங் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். ஸோ, பேடிங் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கன்டென்ட்க்கும், இந்த பாக்ஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ப தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேடிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, நான் பார்டர் ரேடியஸ் எதுக்காக குடுக்குறோம்? இந்த கர்வ்னஸ் வர்றதுக்காக நான் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத நான் இங்க இடத்துல குடுக்குறேன். ஸோ, டெக்ஸ்ட் அலைன்மென்ட் எனக்கு சென்டரா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ, பாக்ஸோட ஷேடோ இத நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பாக்ஸோட ஷேடோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லிருக்கேன், டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் எடுத்துட்டு போன உடனே எனக்கு டக்குன்னு மாறுதுல்ல. ஸோ அத தான் நான் டிரான்சாக்ஷன்னு சொல்லிருக்கேன். நான் அனிமேஷன் அப்படிங்கிறத நான் எத சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் இருக்கணும், ஒரு மிட் பாயிண்ட் இருக்கணும், ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இத தான் நான் வந்து அனிமேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, இஏஎஸ்சி. ஸோ இந்த இஏஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி, ஃபாஸ்ட்டா நடந்து திருப்பி ஸ்லோவா முடிக்கணும். ஸோ அப்படி நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் உங்களோட வெப்சைட்டோட நீட்னஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்மூத்தா இருக்கும். ஒரு விஷயம் ஸ்லோவா நடந்துட்டே இருந்துட்டு, டக்குனு அது கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆகி, திருப்பி அது ஸ்லோ டவுன் ஆகுதுல்ல. ஸோ அததான் நான் இங்க என்ன சொல்றேன்னா, இஏஎஸ்சி அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். சேம் ஆஸ் நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் ஆகக்கூடாது. என்னோட பாடி ஷேடோவும் அப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ இத நான் குடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணி, ஃபேட் இன் ஆகணும் அப்படின்னு நான் கால் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பாருங்களேன். எனக்கு இங்க நான் ஸ்க்ரோல் பண்ணேன். எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு இது என்ன ஆகுதுன்னா, கீழ இருந்து மேல வருது. ஸோ இந்த ஃபேட் காட்டுறேன். 5 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு நான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்போ ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம் ரீலோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அனிமேஷன்ஸ் வந்து எனக்கு பொறுமையா பொறுமையா வரும். லைக் இந்த இடத்துல அத மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேட் இன் ஆகுறது உங்களால நல்லா பார்க்க முடியுது. ஃபேட் இன் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் விசிபிளே இல்லாம இருந்துட்டு, டக்குன்னு உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுதுல்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பழைய லைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்விட்ச போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து பொறுமையா லைக் அதோட எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு தான் அதோட பிரைட்னஸ் வந்து பெருசாவே வரும். ஸோ அது மாரியான விஷயத்த தான் இங்க நான் சொல்றேன். ஸோ இந்த மாரியான எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணும்னா, ஃபேட் இன் அப்படிங்கிறத நான் குடுத்து, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரியான எஃபெக்ட்ட நான் இங்க கொண்டு வரேன். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கார்டு கார்டுல அதாவது கார்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல H3 அப்படிங்கிறது அதாவது கார்டு கார்டுல H3 அப்படிங்கிறது அவர் மிஷன், அவர் விஷன் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்றேன், கீழ இருக்க கன்டென்ட்லேருந்து 15 பிக்சல் நான் மேல கொண்டு போய் வைக்கிறேன். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ஜின் பாட்டம் அப்படின்னா, கீழ இருந்து நான் 15 பிக்சல் நான் மேல கொண்டு போய் வைக்கிறேன். அதோட கலர் எனக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்கு இந்த இடத்துல நான் ஆ ப்ளூ கலர் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வேற கலர் நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து கிரீன் கலர் நான் குடுத்துட்டேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட அவுட்புட்ல அவர் மிஷன், அவர் விஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து கிரீன் கலர்ல விசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கார்ட்ல H3 டேகுக்கு நான் இதுதான் குடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் இதோட கலர நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கார்ட் ஹோவர் அதாவது ஹோவர் அப்படிங்கிறத நான்
பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த கர்சர நான் கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு வந்து ஹோவர் ஆகணும் அப்படிங்கிறத நான் ஹோவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஓகே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல எனக்கு ஹோவர் ஆகுது. பட் ஆனா என்னால அந்த அளவுக்கு விசிபிள் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா, நான் இந்த ஸ்கேல வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இப்ப ஸ்கேல நான் வந்து 1.2 அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம். ஓகே. நான் 1.2 அப்படிங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்னா, லைட்டா ஹோவர் ஆகுது. ஸோ இப்ப இந்த நான் இந்த ஸ்கேல நான் வந்து இன்கிரீஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா ஹோவர் ஆகுறத உங்களால நல்லா விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஸோ, இப்படி எனக்கு நல்லா ஹோவர் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த எனக்கு ஜஸ்ட் வந்து ஹோவர் ஆகக்குள்ள என்னோட கார்ட் வந்து முன்னாடி மட்டும் வராம, என்னோட கார்டுக்கு நான் பாக்ஸ் ஷேடோ மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் வந்து பாக்ஸ் ஷேடோ மாத்தணும்னா, நான் ரெட் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஓகே. இந்த இடத்துல நான் டூ ஸ்கேல் அந்த இடத்துல ஸ்கேல் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணதுனால, எனக்கு இத எடுத்துட்டு போகக்குள்ள எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மவுஸ நான் கிட்ட இந்த கர்சர் பாயிண்ட்ட நான் கிட்ட எடுத்துட்டு போகக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு பெருசாகுது. பிளஸ் அது இல்லாம எனக்கு என்ன ஆகுதுன்னா, பாக்ஸோட ஷேடோ கலர் வந்து மாறுது. ஸோ இப்படி பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஹோவர் அப்படிங்கிற எஃபெக்ட்ட நான் வந்து உள்ள குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு இது முடிஞ்சிருச்சு. இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது எஃப்ஏ கோரஸோட விஷன், மிஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அதாவது நான் இந்த இடத்துல லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். இப்போ நான் கீழ வந்து பார்த்தேன்னா, என்னோட மை கேலரி அப்படிங்கிறதுல, என்னோட கேலரில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. பெருசு பெருசா இருக்கு. இத நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இத நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லப் போறேன். அதாவது இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட இத முடிச்சுட்டேன். இதுவரைக்கும் நான் என்னோட ஸ்டைல்ஸ பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நான் இப்போ ஸ்டைல்ஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, போர்ட்ஃபோலியோ அதுல நான் கேலரி அப்படிங்கிறத நான் பண்ண போறேன். அந்த கேலரிக்குள்ள கிளாஸ் கேலரி அப்படிங்கிறத நான் ஒண்ணு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இந்த கிளாஸ் கேலரி அப்படிங்கிறத தான் நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன். அப்போ நான் கேலரி அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இது வந்து ஒரு ஃபோட்டோஸ்னா எப்படி இருக்கணும் அப்டின்னா, லைக் நீங்க கேலரிக்குள்ள போனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு லைனா இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்த மாரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துட்டேன். ஆனா நான் இங்க இடத்துல நான் அப்படி குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ஓவர்லே ஆயி, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லே ஆயி இருக்கு. இத நான் எப்படி சரி பண்றது அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆ இமேஜ்க்குன்னு ஒரு விட்த், ஒரு ஹைட்ட நான் செட் பண்ண போறேன். ஸோ ஏன் இத நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நான் வெறும் கிரிட் ஃபார்மேட் அப்படிங்கிறத குடுத்துட்டா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லே ஆகுது. என்னோட இமேஜ கிளியரா விசிபிள் பண்ண முடியல. ஸோ அதனால நான் என்னோட இமேஜ்க்கு நான் ஒரு ஹைட், ஒரு விட்த் நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபிட் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து கவர்ன்னு குடுக்குறேன். இந்த இடத்துல நான் கவர்ன்னு குடுக்கலன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இமேஜ் வந்து உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உடைஞ்சிருக்கு. இந்த இமேஜ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ, இப்ப நான் இந்த இடத்துல கவர் அப்படிங்கிறத குடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோ கிராப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைட், இந்த விட்த்க்கு ஏத்த மாரி எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இமேஜ் வந்து ஆட்டோ கிராப் ஆகும். ஸோ, அந்த ஆட்டோ கிராப் ஆகுறது எப்படி அப்படிங்கன்னா, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த விட்த், அந்த ஹைட்க்கு ஏத்த மாரி கிராப் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கவர் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒவ்வொன்னுக்குமே நான் பார்டர் வந்து ரேடியஸ் குடுக்குறேன். அதாவது என்னோட எட்ஜ் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பார்டர் ரேடியஸ் வந்து நான் 12 பிக்சல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நான் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி நான் எதுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டேன். நான் ஒண்ணு எடுத்துட்டு போனா எனக்கு வந்து ஸ்மூத்தா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் எத்தன செகண்ட்ஸ்ல ஆகணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். அதாவது 0.3 செகண்ட்ஸ்ல எனக்கு ஆகணும். பாக்ஸ் ஷேடோவும் எனக்கு 0.3 செகண்ட்ஸ்ல மாறணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மாறணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படி மாறணும், எங்க மாறணும் அப்படிங்கிறத நான் ஹோவர் அப்படிங்கிறத நான் குடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹோவர் அப்படிங்கிறத கால் பண்ணி நான் 1.8 ஸ்கேல் வந்து எனக்கு முன்னாடி வரணும். இப்ப நான் இத எடுத்துட்டு போனேன்னா, எனக்கு 1.8 ஸ்கேல் வந்து எனக்கு வந்து முன்னாடி வருது. இத நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். 1.8 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்கேல் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வருது. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸோட ஷேடோ. இப்போ நான் ஹோவர் அப்படிங்கிறத குடுக்கக்குள்ள எனக்கு வந்து பாக்ஸோட ஷேடோ எப்படி மாறுதுன்னா, பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணி நான் வந்து மாத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தேன்னா, என்னோட கான்டாக்ட் ஃபார்ம்க்குள்ள வந்துட்டேன். என்னோட கான்டாக்ட் ஃபார்ம் பார்த்தா எனக்கு வந்து இப்படி இருக்கு. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா இருக்கு. இது வந்து வெறும் HTML மட்டும் தான் இருக்கு. இதுக்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
சேம் ஆஸா நான் அந்த இடத்துல அங்க நான் என்ன பண்ணியிருக்கனோ, அததான் நான் இங்கேயும் பண்ணணும். HTMLல நான் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டாக்க யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் அதாவது ஒரு கிளாஸ யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற கிளாஸ நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து மாத்தப் போறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்டாக்ட் ஃபார்ம் டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். டிஸ்ப்ளே அதாவது ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு 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 கான்டாக்ட் ஃபார்ம்னா, அது ரோ வைஸ் இருந்தா நல்லா இருக்குமா? கான்டாக்ட் காலம் வைஸ் இருந்தா அதாவது ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு காலம் வைஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் காலம் வைஸ்ன்னு குடுத்துட்டேன். ஒவ்வொரு இதுக்குமே எனக்கு எவ்வளவு கேப் இருக்கணும்னா, 15 பிக்சல் கேப் இருக்கணும். அண்ட் விட்த் வந்து எனக்கு 600 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். மார்ஜின் ஆட்டோமேட்டிக்கா நான் குடுத்துட்டேன். அண்ட் அனிமேஷன்ஸ் இந்த இடத்துல நான் ஃபேட் இன் அப் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபேட் இன் அப்ப நான் குடுக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து அனிமேஷன்ஸ் அக்கர் ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்டெக்ட் ஃபார்ம நான் குடுத்துட்டேன். ஆனா எனக்கு கான்டாக்ட் ஃபார்முக்குள்ள இருக்கக்கூடிய இன்புட்ட நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்டாக்ட்ல இன்புட் இன்புட் அப்படிங்கிற டாக்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இன்புட் அப்படிங்கிற டாக்க யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற டாக்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இது 2த்தையும் சிஎஸ்எஸ்ல எப்படி கால் கால் பண்ணணும் அப்படின்னா, கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னோட கிளாஸு. அதுல இருக்கக்கூடிய இன்புட் அண்ட் அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற 2 டாக்க நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எடுத்துக்கிட்டு ஈச் டேக்லயுமே நான் என்ன பண்றேன், பேடிங்க நான் மாத்துறேன். பேடிங் 14 பிக்சல் குடுக்குறேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் 20 பிக்சல் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடம் இருக்குல்ல, என்னோட கன்டென்ட்க்கும், என்னோட பாக்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ப தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, பேடிங் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் 2 அப்படிங்கிறத நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் வந்து பேடிங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன். அண்ட் பார்டர் ரேடியஸ் ஆஸ் வெல் அஸ் என்னோட எட்ஜ் ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு, சர்க்குலா இருக்கணும்னு நான் பார்டர் ரேடியஸ் குடுத்துட்டேன். அண்ட் இந்த பாக்ஸ்க்கு நான் ஒரு ஒரு பார்டர் நான் குடுத்துருக்கேன். இந்த கலர கிரே கலர் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இத நான் குடுத்துருக்கேன். அதாவது அந்த பார்டர நான் குடுத்துருக்கேன். அவுட்லைன் எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துட்டேன். அண்ட் டிரான்சாக்ஷன் சேம் ஆஸ் நான் இது எடுத்துட்டு போனா எனக்கு என்ன டிரான்சாக்ஷன் என்ன நடக்கணும் அப்படின்னா, பார்டர் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். அண்ட் பாக்ஸோட ஷேடோவும் மாறணும். அப்படிங்கிறதுக்கு நான் குடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கான்டெக்ட் இன்புட் அப்படிங்கிறதையும், கான்டெக்ட் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுக்கும் இதுவரைக்கும் நான் ஹோவர் அப்படிங்கிறத குடுத்திருந்தேன். ஹோவர் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு மாறுதுல்ல. பாயிண்டர கிட்ட எடுத்துட்டு போனா மாறுது. இத நான் ஹோவர் அப்படின்னு நான் சொல்றேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணா எனக்கு லைட் எரியுதுல்ல. அதாவது அந்த அந்த இடத்த நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கிளிக் பண்றதுனால எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு எஃபெக்ட் வருது. சோ இத நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சப்போஸ் எனக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, பார்டர் கலர் வந்து எனக்கு மாறணும். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி பார்டர் கலர் அப்படிங்கிறது கிரே கலர் குடுத்துட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள எனக்கு பார்டரோட கலர் வந்து ப்ளூ கலர்ல மாறணும். அண்ட் அதுக்கான ஷேடோ வந்து எனக்கு எப்படி அடிக்கணும் அப்படின்னா, எனக்கு ப்ளூ கலர் ஷேடோ வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே கைஸ். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கான்டாக்ட் பட்டன் நான் செட் பண்ண கான்டாக்ட் பட்டனுக்கு நான் கலர் குடுக்க போறேன். சோ ஆஸ் வெல் அஸ் என்னோட பட்டன் வந்து நடுவுல இருந்தா, என்னோட டெக்ஸ்ட்டுக்கும், பட்டனுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 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 கன்டென்ட்டுக்கும், இந்த பாக்ஸுக்கும் எனக்கு வந்து கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேடிங் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். அடுத்து அதோட பேக்கிரவுண்டு சேம் ஆஸ் அதோட கலரு எனக்கு இதுக்கு பார்டர் தேவையில்ல. பார்டர் ரேடியஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துட்டேன். ஃபாண்ட் வெயிட்ட யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள இருக்கக்கூடிய ஃபாண்ட்ட போல்டா மாத்திட்டேன். ஸோ சேம் ஆஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கர்சர் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல இதுவரைக்கும் நான் என்னோட மவுஸ நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் நான் இங்க எடுத்துட்டு போறேன், இங்க எடுத்துட்டு போறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கர்சர் வந்து கர்சராவே தான் இருக்கு. சோ இத நான் இந்த பட்டன் கிட்ட கொண்டு போகக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பாயிண்டரா மாறுது. என்னோட ஹேண்ட் சிம்பிள் மாரி வருதுல்ல. சோ இத நான் பாயிண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நான் என்னோட கர்சர அந்த பட்டன் கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, பாயிண்டரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறத நான் இங்க குடுக்குறேன். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் பேக்கிரவுண்ட் டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் மாறணும்.
அண்ட் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 0.2 செகண்ட் இது வந்து ஸ்கேல் அப் ஆகி வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக நான் கொடுத்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அந்த பட்டனுக்கு நான் ஒரு எஃபெக்ட் குடுக்க போறேன். அப்போ இந்த பட்டன வந்து நான் என்ன என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பட்டன் இருக்கு. இந்த பட்டன நான் வந்து கிட்ட எடுத்துட்டு போனா அதோட கலரா நான் மாத்தணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டன் ஹோவர் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டு, இதோட பேக்கிரவுண்ட நான் சேஞ்ச் பண்ண போறேன். இதோட பேக்கிரவுண்ட் நான் ஒரு பச்சை கலர் நான் வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இத நான் கிட்ட எடுத்துட்டு போக எனக்கு என்ன ஆகுதுன்னா, கிரீன் கலர் எனக்கு மாறுது. ஸோ இத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஹோவர் பண்றேன் அண்ட் ஸ்கேல் அப்ங்கிறது என்னோட ஸ்கிரீன் கிட்ட என்னோட கிட்ட வர வைக்கிறதுக்காக நான் ஸ்கேல் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இத நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நிமிஷங்க. நான் என்னோட வெப்சைட்ட நான் பண்ணிட்டேன். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ட நான் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு ஹெட்டர நான் பண்ணிட்டேன் அண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஹீரோ செக்ஷன் அண்ட் அபௌட் மீ செக்ஷன் வச்சுட்டேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து விஷன் மிஷன் வச்சிருக்கேன். ஸோ கேலரிஸும் வச்சுட்டேன், கான்டாக்ட்டும் வச்சுட்டேன். இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நான் வந்து ஃபூட்டர் அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். ஸோ ஃபூட்டர் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபூட்டருக்கு நான் வந்து கீழ ஃபூட்டர் மீன்ஸ் இருக்கிறதுலே பாட்டம் ஆஃப் த வெப் பேஜ் தான் நம்ம ஃபூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் குடுக்குறேன். அண்ட் அதோட டெக்ஸ்ட்டோட கலர் குடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் தென் அதுக்கு ஒரு பேடிங் குடுக்குறேன். மார்ஜின் மேல இருந்து எனக்கு 50 பிக்சல் கீழ இருக்கணும். அண்ட் ஃபாண்டோட சைஸ் வந்து 0.5 எம்எல் இருக்கணும். அண்ட் அனிமேஷன்ஸ் வந்து ஃபேட் இன் ஆகணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இத ரீலோட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல இப்படி வருது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் வந்து சிஎஸ்எஸ் பார்ட்ட நான் ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஆனா, இங்க கீழ வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நான் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மேல நான் வந்து அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மேல நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நான் அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல இந்த அனிமேஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் ஆனா, என்னோட வெப்சைட்ல நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த அந்த அனிமேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? அது நடக்கணும், அது ஃபேட் இன் ஆகணும், ஃபேட் அப் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அது எவ்வளோ இதுல நடக்கணும், அ எவ்வளோ பிக்சல்ல நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. கரெக்ட்டா? ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அனிமேஷன்ஸ எப்படி நம்ம மெஷினுக்கு புரியிற மாரி சொல்லப் போறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லப் போறேன். அதாவது சிம்பிள். நீங்க ஒரு அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரேம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு மூவியா இருக்கட்டும், ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒருத்தன் வந்து நடக்குறான். 50த் ஃப்ரேம்ல அவன் ஜம்ப் பண்றான். அண்ட் 100த் ஃப்ரேம்ல அவன் திருப்பி பழைய நிலைமைக்கு வரான். ஸோ இத தான் நம்ம வந்து அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க நான் சிஎஸ்எஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அனிமேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த இந்த பவுன்ஸ் இன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு, நீங்க எந்த அனிமேஷன் பண்ண போறீங்களோ, அந்த அனிமேஷனோட நேம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ அந்த அனிமேஷனோட நேம போட்டுக்கிட்டு, இங்க 0% இருக்குல்ல, அப்போ 0% அப்படிங்கிறத நான் எத மென்ஷன் பண்றேன்னா, 0த் ஸ்டேட் அதாவது ஒண்ணுமே இல்லாத ஸ்டேட் அதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேட்ல எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் மாறணும் அப்படின்னா, என்னோட ஸ்கேல் வந்து 0ல இருக்கணும். ஒபாசிட்டி மீன்ஸ் அந்த ஒபாசிட்டி அப்படிங்கிறத நீங்க படிக்கணும். ஒபாசிட்டி அப்படின்னா 0ல வச்சா உங்களுக்கு இன்விசிபிளா இருக்கும். 1ல வச்சா உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இத நம்ம ஒபாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 0த் ஃப்ரேம்ல இந்த இடத்துல என்ன ஸ்டைல் பண்ணணுமோ அந்த ஸ்டைலு அண்ட் 60த் ஃப்ரேம் அதாவது 60வது ஃப்ரேம்ல எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்கணுமோ அத நான் இங்க குடுக்கணும். 100த் ஃப்ரேம், லாஸ்ட் ஃப்ரேம், எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ல எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க குடுக்க போறேன். ஸோ இப்படி இத யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன்னா, சிஎஸ்எஸ்ல அனிமேஷன்ஸ் குடுக்க போறேன். ஸோ மேல இருக்க நெறைய பேர் என்ன சொன்னாங்க, போன கிளாஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்குள்ள எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன் ப்ரோ. ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிமேஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லவே இல்லையே. ஸோ அததான் நான் இங்க சொல்லப் போறேன். கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இடத்துல என்னென்ன அனிமேஷன்ஸ் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டருக்கு வரேன்.
ஹெட்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரீலோட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்லைட் டவுன் ஆகுது. அதாவது மேல இருந்து எனக்கு கீழ வருது. சோ அப்ப அந்த ஸ்லைட் டவுன் அப்படிங்கிறத நான் பண்ணணும் அப்படின்னா, அந்த அனிமேஷனோட நேம நான் இங்க குடுக்குறேன். ஸ்லைட் டவுன் அப்படிங்கிறத குடுத்துட்டு ஒரு 2 கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரம் டூ எங்க இருந்து எங்க போகுது? எங்க இருந்து இது எங்க வரணும் அப்படிங்கிறத நான் குடுக்க போறேன். சோ அப்போ இது எங்க இருந்து எங்க வரணும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் அதாவது இத தான் நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். ஓகே. நம்ம எல்லாமே இந்த இடத்துல வந்து கிராஃப் படிச்சிருப்போம். ஸோ அந்த கிராஃப் படிச்சிருக்கக்குள்ள நமக்கு நமக்கு வந்து தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்னா எது? ஒய் ஆக்சிஸ்னா எது? அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இத நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்றேன். இத நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்றேன். இத நான் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்றேன். இத நான் ஒய் டேஷ் அப்படின்னு ஒய் டேஷ்ன்னு சொல்லுவேன். இத எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் மைனஸ்லேன்னு வரணும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு எங்க வரணும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் 0க்கு வரணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒய் ஆக்சிஸ் மீன்ஸ் வெர்டிகல். ஸோ அந்த வெர்டிகல் மேல இருந்து எனக்கு என்ன ஆகணும்னா 0 வரணும். ஃபர்ஸ்ட் ஆனா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு மேல இருக்கக்குள்ள எனக்கு வந்து விசிபிளா இருக்கக்கூடாது கன்டென்ட். ஆனா எனக்கு வந்து இது எண்டிங் ஸ்டேட்ல வரக்குள்ள அது வந்து விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். அப்போ நான் அப்படி குடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த கன்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசிபிளா இருக்காது. ஆனா வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லா தெரியும். சோ இதுதான் நான் இத யூஸ் பண்ணி ஃப்ரம் டூ இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அனிமேஷன்ஸ்ல ஃப்ரம் டூ கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எங்க இருந்து எங்க வர வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸ்லைட் டவுன் அப்படிங்கிறதுனால நான் இப்படி குடுத்துட்டேன். அதுவே நான் வந்து ஃபேட் இன் அப்படின்னா, அது வந்து நீங்க நார்மலா நீங்க குரோம்ல போயிட்டு ஃபேட் இன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அடுத்து வரும். சோ அததான் நான் வந்து ஃபேட் இன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அந்த ஃபேட் இன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அடுத்து எனக்கு வந்து வரணும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பழைய காலத்து லைட் தான். ஃபர்ஸ்ட் நான் லைட் போட்ட உடனே எனக்கு என்ன ஆகும்? பொறுமையா பிளிங்க் ஆகும். பொறுமையா அதோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து நல்லா பிரைட்டா குடுக்கும்ல. சோ அததான் நான் இங்க என்ன குடுக்குறேன், ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒப்பாசிட்டி 0ல இருக்கணும். அடுத்து ஒப்பாசிட்டி 1ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபேட் அப். அதாவது ஃபேட் இன் வேற, ஃபேட் அப் வேற. ஃபேட் அப் மீன்ஸ் எனக்கு என்ன இந்த இடத்துல நான் எங்க ஃபேட் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்க பாருங்க. ஸோ ஹீரோல நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ செக்ஷன்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இமேஜ் வர்றதுக்காக நான் ஃபேட் இன் அப்படின்றத நான் குடுத்துருக்கேன். அப்போ இந்த இந்த இமேஜ மட்டும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த இமேஜ மட்டும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இல்ல. அது பொறுமையா உங்களுக்கு வருது. ஸோ இத நான் வந்து ஃபேட் இன். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஃபேட் இன் வந்து 5 செகண்ட்ஸ்ல வச்சுட்டு 6 செகண்ட்ஸ்ல வச்சு நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம். பொறுமையா எனக்கு வந்து ஃபேட் இன் ஆகுது. இந்த இமேஜஸ் மட்டும் இமேஜஸ் மட்டும் தான் நீங்க நோட் பண்ணணும். இமேஜஸ் பொறுமையா வந்து வருது. அதுவே நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், கீழ இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேக். அதாவது இந்த டேக்குக்கு நான் வந்து ஃபேட் அப் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, கீழ இருந்து எனக்கு வரணும். கீழ இருந்து வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துருக்கேன். அப்போ கீழ இருந்து நான் வரணும் அப்படின்னு நான் சொல்லணும்ல அந்த அனிமேஷன்ஸ்ட்ட. அப்போ நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபேட் அப் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டு, கீழ இருந்து எனக்கு வாங்க. அதாவது 40ல இருந்து எனக்கு வாங்க. எனக்கு 0த் பொசிஷன் வந்தோனே தான் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபேட் அப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சேம் ஆஸ் அ ஃபேட் இன் லெஃப்ட். லெஃப்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஹாரிசான்டல். இந்த 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 இதுல வெர்டிகல்ல நடக்குதுல்ல. சோ இந்த வெர்டிகல்ல நடக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா, அட் அட் எக்ஸ்ல வந்து -50ல இருக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா, 0ல இருக்கணும். அதுவே இந்த எக்ஸ் வந்து 0த் பொசிஷன் வந்தோனே எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன்ல. சோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நான் ஃபேட் இன் லெஃப்ட். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள, அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு ரீச் ஆனோனே எனக்கு வந்து விசிபிள் ஆகணும். இந்த இடத்துல எனக்கு வந்து இன்விசிபிளா இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு விசிபிளா வரணும் அப்படின்னு நான் சொல்றேன்ல. சோ இத தான் நான் வந்து ஃபேட் இன் லெஃப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த ஃபேட் இன் லெஃப்ட்ட நம்ம எங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். சோ ஓகே. அதாவது ஒவ்வொரு செக்ஷனுடைய H2 டேக்ல நான் லெஃப்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த அபௌட் மீயா இருக்கட்டும், இந்த எஃப்ஏ கோட்ஸ் விஷன் மிஷனா இருக்கட்டும். இப்போ நான் ஸ்க்ரோல் இது பண்றேன். இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த இடத்துக்கு வருது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்ல இருந்து எனக்கு என்ன வருதுன்னா, இந்த இடத்துக்கு வருது. சோ இந்த இடத்துல நான் வந்து இதுவே நான்
10 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சு பொறுமையா பார்க்குறேன். பொறுமையா நான் நோட்டீஸ் பண்ண முடியுதா? இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துக்கு ஒரு அனிமேஷன்ஸ் நடக்குது. ஸோ, அப்போ அந்த அனிமேஷன்ஸ் நடக்குதுல்ல, ஸோ அத தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபேட் இன் லெஃப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். லெஃப்ட்ல இருந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ் ஆக்சிஸ் -50ல இருந்து எனக்கு 0வா இருக்கணும். அதுவே எனக்கு 0த் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 1ஆ மாறணும். அதாவது ஒபாசிட்டி எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துட்டேன். அப்போ லெஃப்ட்னா லெஃப்ட்லேருந்து வரணும். லெஃப்ட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நான் என்ன பண்றேன், அப்ப மேலேருந்து எனக்கு வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஒய் ஆக்சிஸ். அதாவது லெஃப்ட், ரைட், அப், டவுன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான். மேலேருந்து எனக்கு வர வைக்கணும்னாலும், கீழேருந்து வர வைக்கணும்னாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒய் ஆக்சிஸ கால் பண்ணுவேன். இதுவே எனக்கு லெஃப்ட்லேருந்து வர வைக்கணும், ரைட்லேருந்து வர வைக்கணும் அப்படின்னா, நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ கால் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஃபேட் இன் அப். அப்ப மேலேருந்து தான் எனக்கு வர வைக்கணும். ஸோ அப்ப மேலேருந்து நான் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸாக நான் கால் பண்றேன். ஸோ அப்ப இந்த ஒய் ஆக்சிஸ் 20 பிக்சல் அப்படிங்க இருக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒபாசிட்டி 0வா இருக்கணும். அதுவே ஒய் ஆக்சிஸ் 0த் பொசிஷன ரீச் ஆன உடனே எனக்கு என்ன ஆகணும்னா, ஒபாசிட்டி 1 ஆகணும் அப்படிங்கிறத நான் குடுத்திருக்கேன். ஒரு அனிமேஷன்ஸ் கூடிய கான்செப்ட்ட நான் இங்க குடுக்குறேன். இங்க இப்படி இருந்தா இப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. சேம் ஆஸ் அ பவுன்ஸ் இன். பவுன்ஸ் இன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 0த் பொசிஷன்ல உன்னோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா, 0.5 செகண்ட்ஸ்ல இருக்கணும். அப்போ எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. சின்னதா இருக்கணும். அதுவே 60த் ஃப்ரேம்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட சைஸ பெருசாக்கிட்டு, விசிபிள் ஆகிட்டு, திருப்பி அந்த அந்த அனிமேஷன்ஸ் எண்ட் ஆகக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும்னா 1க்கு மாறணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து மாத்தி காட்டுறேன். 2 அப்படிங்கிறத போட்டுட்டு, நான் இந்த இடத்துல நான் அவுட்புட்ல போயிட்டு, எந்த இடத்துல நான் வந்து ஃபேட் இன் யூஸ் பண்ணி பவுன்ஸ் இன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட நேம்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த நேம நீங்க நோட்டீஸ் பண்ண முடியுதா? எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 0த் பொசிஷன் கூட தெரியல. அதுவே 60த் பொசிஷனுக்கு வந்தோனே ஸ்கேல் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு ஆகுது. திருப்பி எண்ட் ஆகக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்கேல் வந்து 1%க்கு மாறுது. ஸோ இத தான் நான் வந்து பவுன்ஸ் இன் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு அனிமேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் எங்கிருந்து எங்க வர வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் தான் குடுக்கணும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். கீ ஃப்ரேம குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், க்ரோ லைன். அப்போ அந்த லைன நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஒரு லைன நான் வளர வைக்க போறேன். ஃப்ரம் எங்க இருந்துன்னா, அதோட விட்த் ஃபர்ஸ்ட் 0வா இருக்கணும். அதுவே அது முடிக்கக்குள்ள அதோட விட்த் வந்து 80யா இருக்கணும் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். இத நான் எங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் 80யா இருக்கணும். அது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லைன் வந்து பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு அனிமேஷன்ஸ நான் குடுக்க போறேன். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இதுவரைக்கும் எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சா? ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு நான் எப்படி ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ, இப்போ நான் உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லப் போறேன். இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கலாம். என்னான்னா, நான் இப்போ இந்த இடத்துல இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல நான் என்ன பண்றேன், என்னோட நேம் அடிக்கிறேன். என்னோட நேமு, என்னோட இமெயில் அதாவது ஓகே. என்னோட இமெயில் ஏதாச்சும் நான் அடிக்கிறேன். என்னோட இமெயில் ஏதாச்சும் அடிச்சுட்டு நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோனே, சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத குடுத்தோனே, நான் என்ன பண்றேன், ஒரு ஐஓ கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐஓ கால் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபார்ம நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம நான் எங்க விசிபிள் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட மெயில்ல நான் விசிபிள் பண்றேன். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன விஷயம். அதாவது நான் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ட பார்த்துட்டு, உங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்டாக்ட் பேஜ கிளிக் பண்ணி, கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோட சப்மிஷன் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு நேம போட்டேன். என்னோட நேம போட்டேன். கீழ ஒரு இமெயில் ஐடி போட்டேன். இமெயில் ஐடி போட்டுட்டு நான் என்ன பண்றேன், என்ன மெசேஜோ அந்த மெசேஜ டைப் பண்ணேன். அந்த மெசேஜ் வந்து எனக்கு இப்படி வந்துச்சு. ஸோ இது எப்படி நான் வர வச்சேன் அப்படின்னா சிம்பிள். HTMLல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார்ம் அப்படிங்கிறத கால் பண்ணோனே, ஆக்ஷன் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணியிருப்பேன்னா, அந்த இடத்துல அந்த ஃபார்ம் எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேஷ் அப்படி
அதாவது நோ ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்காக நான் ஹேஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார்ம்ஸ் ப்ரீ அப்படின்னு நான் ஒரு ஐஓ கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் ப்ரீ ஐஓ யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உள்ள குடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து என்னோட மெயிலுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ இது வந்து நான் இன்டகிரேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அவங்களோட வெப்சைட்லேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணி நான் என்னோட வெப்சைட்ல நான் வச்சுக்கலாம். ஸோ என்னோட வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம், இதோட மெத்தட் வந்து என்ன பண்றேன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு போஸ்ட் மெத்தட். நான் இதுல வரக்கூடிய மெசேஜ் நான் ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் நான் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மெத்தட்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். ஸோ கெட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, சர்ச் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம அதுல மெசேஜை இன்புட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கெட் பண்றதுக்காக நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்றோம். அதுவே அந்த மெத்தடை வந்து வெளியே ஒருத்தவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஃபார்ம்ஸ் ப்ரீ அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நீங்க விசிபிள் போய் பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, அதுல வந்து இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் புதுசா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி இன்டகிரேஷன் லிங்க் வந்து எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மோட ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து நான் சப்போஸ் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து போஸ்ட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, போஸ்ட் மெத்தட் மூலியமா அவங்களோட இன்டகிரேஷன் மூலியமா எனக்கு இது ஆகும். ஸோ இந்த இன்டகிரேஷன் எதுக்காக நான் இப்ப சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, வெப்சைட்ல ஏபிஐ இன்டகிரேஷன்ஸும் நீங்க இது மாதிரி தான் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சா? இதுவரைக்கும் கிளாஸ் எல்லாமே புரிஞ்சுச்சா? இந்த சிஎஸ்எஸ் இந்த கிளாஸ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்றது எப்படின்னு புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே. ஜாசிம்? ஜாசிம்? ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு ஜாசிம். ஓகே. ஸோ கைஸ் வந்து என்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ற மாதிரி சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனை பேர்த்துக்கு எங்க சிஎஸ்எஸ் வந்து எனக்கு லைட்டா குழப்புது ப்ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் ஓப்பனா நீங்க ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஓகே ஓகே. ஸோ நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக சிஎஸ்எஸ் என்னென்ன கவர் பண்ணுவோமோ அது கவர் பண்ணிட்டு, ரிமைனிங் இருக்கிற ½ அன் ஹவர்ல வந்து நம்ம இந்த சிஎஸ்எஸ் யாருக்கெல்லாம் வந்து அந்த பேசிக்ஸ்ல டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு அகைன் ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து ஹாஸ்டல்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து அப்போதான் மெஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மெஸ் டைம் எப்போ க்ளோஸ் ஆகும் அண்ட் எப்போ ஓப்பன் ஆகுன்ற மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்றீங்களா கமெண்ட்ஸ்ல? ஆர் எனிபடி அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். எனிஒன்? மெஸ் டைமிங் மட்டும். ஓகே, 8 to 8:27. ஓகே சரி, ஓகே ஃபைன். நம்ம ஒன்று பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து இந்த கிளாஸ் முடியட்டும், நீங்க அட்டெண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க ஆஸ் யூஷுவல் இன்னையோட கிளாஸ்க்கு. யாருக்கெல்லாம் எனக்கு சிஎஸ்எஸ்ல பேசிக் எனக்கு சுத்தமா புரியல, அதாவது எனக்கு இன்னொரு டைம் நீங்க ரீகேப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 8:30 to 8:30 நமக்கு ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 8:30 செஷன்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் ஆல்ரெடி நடத்தினதான் நடத்த போறோம். ஸோ வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி எனக்கு சிஎஸ்எஸ் எனக்கு இப்போ நீங்க நடத்துன வரைக்கும் எனக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த கிளாஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் சத்தியமா எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு ஃபுல்லாவே வந்து கன்ஃபியூஸா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 8:30 செஷன்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செஷன்ல நம்ம ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து சிஎஸ்எஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு எதுல டவுட்ஸ் இருக்குன்றத நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அந்த டாபிக்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா கவர் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? புரியுதா?
ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன், எல்லாரும் வரணுன்றது கட்டாயம் கிடையாது. இன்னைக்கான அட்டன்ஸ் இங்க இப்போ நீங்க ஓப்பன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 46 ஆயிடுச்சு. நீங்க ஆஸ் யூஷுவல் அட்டன்ஸ் மார்க் பண்றது பண்ணிருங்க. அது எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சிஎஸ்எஸ் புரியலன்றவங்க மட்டும் 8:30க்கு மேல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் ரிப்பீட்டடாக சிஎஸ்எஸ் புரியல அப்படின்னா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா எல்லா வெப்சைட்டுக்குமே நீங்கள் ஒரு ஸ்டைலிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் திருப்பி வந்து சிஎஸ்எஸ் நான் படிக்கணும் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதுக்கு வந்து பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால உங்களால எந்த அளவுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஈஸியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ண கத்துக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இன்னொரு செஷன் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே கைஸ். ம். ஜசிம், திங்க் இட்ஸ் ஓகே. ஓவர். அட்டன்ஸ் ஓப்பன்ல இருக்கு, நீங்க மார்க் பண்ணிருங்க. அண்ட் ஷார்ப்பா 8:30க்கு உள்ள வந்துருங்க. எனி டிலே ஓகேவா? வித்தவுட் எனி டிலே ஷார்ப்பா 8:30க்கு உள்ள வந்துருங்க. நம்ம சிஎஸ்எஸ் பேசிக் கவர் பண்ணணும். இன்னைக்கு கிளாஸ் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம் இப்போ. ஓகே ஷூர். டாஸ்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ டாஸ்க் இந்த வீக் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கான டாஸ்க் என்ன ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாகின் பேஜ் சைன் அப் பேஜ் வந்து எப்படி டெவலப் பண்றதுன்ற மாதிரி தான் டாஸ்க் வச்சிருந்தோம். ஸோ ஜென்ரலா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டாஸ்க்ல ஒரு சைன் அப் பேஜ் நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும் யூசிங் HTML. அதே மாதிரி லாகின் பேஜ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும் யூசிங் HTML. ஸோ இந்த லாகின்க்கும் சைன் அப் பேஜுக்கும் காமனா சேர்த்து ஒரே ஒரு ஸ்டைல் சிஎஸ்எஸ் எழுத போறீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனா ஒரே ஒரு ஸ்டைல். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூனிவர்ஸ் அதை ஷோ பண்ண முடியுமா? அதாவது ஒரு லாகின் பேஜ் நான் இங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சைன் அப் பேஜ் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு HTML பேஜ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல நான் வச்சிருக்கேன்ல. ஸோ இதை நான் வந்து பண்ணணும். இதை நான் வந்து பண்றதா என்னோட டாஸ்க். ஒரு நிமிஷம் தான். ஓகே, ஸோ இதுல என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும்னா, எனக்கு 2 HTML கோடு இருக்கு ஆனா ஒரு சிஎஸ்எஸ் தான் இருக்குன்ற டவுட் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 HTML கோடுக்குமே ஒரே அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, லிங்க் ஹெச்ஆர்எஃப்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அந்த டேக் யூஸ் பண்ணுவீங்க. அந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் காமனா style.css நீங்க போற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைன் அப் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கோட நேம் என்ன இருக்குன்னா style.css இருக்கும். அதே மாதிரி தான் login.htmlக்கும் சேம் இதே லிங்க் தான் இருக்கும். பட் ஒரே ஒரு style.css மட்டும் தான் நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஐ திங்க் டாஸ்க் எப்படி பண்ணணும்னு. அண்ட் இந்த ஒரு இடத்துல எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்றீங்க. அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ் நான் பண்ணக்குள்ள டோன்ட் ஹாவ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆங்கர் டேப்பை கிளிக் பண்ணி நான் சைன் அப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹெச்எஃப் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேஜ் நான் இங்க கனெக்டிவிட்டி பண்றேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க எல்லாருமேனா கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த பேஜை கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த பேஜுக்கு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகாது. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நான் வந்து திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா login.html வச்சிடுறாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா சைன் அப் ஹியர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு திருப்பி இந்த பேஜுக்கு தான் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திருப்பி எனக்கு வந்து ஒரே பேஜுக்கு தான் எனக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரே பேஜ்ல ரீடைரக்ட் ஆகுது இல்ல. ஸோ அந்த அந்த இதை நீங்க வந்து தடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது 2 பேஜ் நீங்க கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வாங்க. ஓகேவா? ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்க டாஸ்கஸ் வந்து முடிச்சுட்டு கொடுத்துருங்க. நீங்க ஆல்ரெடி உங்க குரூப்பை வந்து செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து லெஃப்ட் அவுட் ஆக்கிட்டே இருப்போம், அதாவது தூக்கிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் லேக் அட்டெண்டன்ஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு தான் வந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தா தயவு செஞ்சு அப்படி நீங்க
நாங்க திருப்பி அந்த நடவடிக்கை உங்க மேல தான் எடுக்கப்படும். ஓகேவா? ஸோ நீங்க டாஸ்க்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வேற எதுவும் டவுட் இருக்கா? எனி அதர் டவுட்ஸ்? சரி, ஓகே கைஸ், ஃபைன். எக்ஸ்பிளைன் ஓவர். யூனோஸ். ஓகே. நம்ம இத வந்து நீங்க அந்த சிஎஸ்எஸ் கிளாஸ்ல பார்த்துருவோமா ஜாசிம்? ஓகே, ஷூர். பார்ப்போம். ஓகே. சிஎஸ்எஸ் கிளாஸ்ல பார்த்துக்கலாமா? அதாவது அ சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அத நம்ம வந்து மொத்தமா சிஎஸ்எஸ் கிளாஸ்ல வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க தரமா லீவ் ஆயிக்கலாம். See you in the next class. Okay guys, thank you.